Welcome students, this video is about 6th standard science unit 1 measurement part 2. In previous session, we learned about what is measurement and what is length. In this session, we are going to gain knowledge about what is SI unit and corrective measures for measurement and parallax error. Okay, what is SI unit? SI unit is called as International System of Unit. S stands for system, I stands for international. ஸோ எஸ்ஐ யூனிட்னா என்ன? இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் தான் எஸ்ஐ யூனிட்ஸ் நம்ம சொல்கிறோம். வை டு வி நீட் எஸ்ஐ யூனிட்ஸ்? எஸ்ஐ யூனிட்ஸ் நமக்கு எதுக்கு தேவை? ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்ப்போம். இப்போ உங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் இருக்காங்களே, ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட ஹைட்டை உங்களோட கை ஜானால் அளந்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் அப்பாவோட ஹைட்டையும் உங்கள் கை ஜானால் அளந்துக்கோங்க. உங்கள் அப்பாவோட ஹைட்டை உங்கள் அப்பாவோட கையளவுலையும் வச்சு அளந்து பாருங்கள். கண்டிப்பாக ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ உங்கள் கையால் உங்கள் ஹைட்டு வந்து ஒரு 7 ஜான் இருந்துச்சுன்னா உங்கள் அப்பா அவங்களோட கையால் அளந்தது ஒரு 6 ஜானாக தான் இருக்கும். ஏன்னா உங்கள் கையளவு எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். அப்பாவோட கையளவு பெருசாக இருக்கும். அதே மாதிரி different measuring units are followed in different countries. Earlier, they used to measure with handspan, cubit, footspan. That is, ஜான், முழம், அடி இதை வச்சு அவங்க மெஷர் பண்ணியிருந்தாங்க. Later, they used 3 systems. That is FPS, foot, pound, second system, CGS, centimeter, gram, second system, and MKS, meter, kilogram, second system. Later, for the sake of uniformity, scientists all over the world have adapted a common set of units to express measurements. This system is called as International System of Units. SI unit for length is meter, SI unit for mass is kilogram, SI unit for time is second, SI unit for area is meter square, SI unit for volume is meter cube. Now you take page number 1. In that you can see International System of Units. அதாவது International System of Units ஒரு 7 physical quantitiesக்கு பேசிக் யூனிட் வச்சுருக்காங்க. அதாவது டெம்பரேச்சருக்கு கெல்வின் இஸ் அ பேசிக் யூனிட், டிஸ்டன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மீட்டர் இஸ் அ பேசிக் யூனிட், எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பேர் இஸ் அ பேசிக் யூனிட், டைமுக்கு செகண்ட் இஸ் அ பேசிக் யூனிட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு மோல் இஸ் அ பேசிக் யூனிட், மாஸ்க்கு கிலோகிராம் இஸ் அ பேசிக் யூனிட், இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டுக்கு கேண்டலா இஸ் த பேசிக் யூனிட். ப்ரிஃபிக்ஸ். ப்ரீனா என்ன? முன்னாடி. ப்ரிஃபிக்ஸ்னா ஏதாவது ஒரு பேஸ் வேர்டுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு வேர்டை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட்ஸ் ஆர் கிவன் ஆஸ் ப்ரிஃபிக்ஸஸ். அதாவது எஸ்ஐ பேஸ் யூனிட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த யூனிட்டுக்கு முன்னாடி சில ப்ரிஃபிக்ஸாக வரும். அது ஒரு சிலது மல்டிபிள்ஸாகவும் இருக்கும், ஒரு சிலது சப் மல்டிபிள்ஸாகவும் இருக்கும். அது என்னன்றதை இப்போ பார்ப்போம். டேக் பேஜ் நம்பர் 5, மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் என்னதுன்னா டெசி. டெசியோட அப்ரிவேஷன் டி. இது வந்து மீட்டருக்கு சப் மல்டிபிளாக இருக்குது. அதாவது டெசிமீட்டர் மீட்டரோட வேல்யூவோட கம்மி, ஸோ சப் மல்டிபிளாக இருக்குது. அது எப்படின்னா 1 டிவைடட் பை 10. ஒரு மீட்டரில் 10 டெசிமீட்டர் இருக்குது, 10 பாகம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு மீட்டரில் 10 டெசிமீட்டர் இருக்குது. ஃபார் மீட்டர் 10 டெசிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். இப்போ நெக்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் வந்து சென்டி. சென்டின்றது ப்ரிஃபிக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட அப்ரிவேஷன் சின்னு சொல்லுவோம். இதுவும் சப் மல்டிபிளாக தான் இருக்குது. அதாவது ஒரு மீட்டரில் 100 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் ஃபார் மீட்டருக்கு. நெக்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் மில்லி. இதோட அப்ரிவேஷன் எம். இதுவும் சப் மல்டிபிளாக தான் இருக்குது. ஒரு மீட்டரில் 1000 மில்லி மீட்டர்ஸ் இருக்குது. ஃபார் மீட்டர் 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். நெக்ஸ்ட்டு நானோ ப்ரிஃபிக்ஸ். இதோட அப்ரிவேஷன் என். இதுவும் சப் மல்டிபிளில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் டைம்ஸ். அதாவது ஒரு மீட்டரில் 1 மில்லியன் டைம்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் மீட்டர் 10 to the power 9 சொல்லுவோம். அது 1 மில்லியன் நானோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். நெக்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் கிலோ. இதோட அப்ரிவேஷன் கே. இது வந்து மல்டிபிளாக இருக்குது, ஏன்னா இட்ஸ் 1000 டைம்ஸ் கிரேட்டர் தென் மீட்டர். ஸோ ஃபார் மீட்டர் 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம இங்கே ஒரு ஆக்டிவிட்டி பார்ப்போம்.
Measure the objects or event given in the table, link suitable measuring units and express them with suitable multiple and submultiples. First picture என்னது? It's a pencil. பென்சிலோட நம்மளோட ஆக்டிவிட்டி வந்து லென்த் ஆஃப் டிப் ஆஃப் பென்சில். இந்த பென்சில் டிப்பில் அது இருக்கலையா அந்த முக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பென்சில் மொக்கோட லென்த் என்னன்றதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதோட மெஷரிங் பேஸ் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர். பட் நம்ம அந்த முக்கு வந்து எப்படி இருக்கும், நம்ம மில்லி மீட்டரில் தான் மெஷர் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் அ சப்மல்டிபிள் வந்து மில்லி மீட்டர். நெக்ஸ்ட் வந்து பென் பிக்சர். நெக்ஸ்ட் பிக்சர் இஸ் அ பென். இதோட ஆக்டிவிட்டி வந்து லென்த் ஆஃப் த பென், பென்னோட அளவை நம்ம கண்டுபிடிக்கணும், லென்த். ஸோ இதோட மெஷரிங் யூனிட் பேஸ் யூனிட் என்ன, மீட்டர் தான். ஏன்னா டிஸ்டன்ஸ்னாலே நம்மளுக்கு மீட்டர். இதோட சப் மல்டிபிள் மில்லி மீட்டரை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக, நம்ம பென்னுன்றதுனால உங்களுக்கு சென்டிமீட்டர்ஸில் இருக்கும். ஸோ இதோட சப் மல்டிபிள் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பிக்சர் என்னது, இட்ஸ் அ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சிட்டிஸ். ஒரு சிட்டிக்கும் இன்னொரு சிட்டிக்கும் அட்லஸ் மேப்பில் கிடையாது, ரியலாக, ஓகேவா. ஒரு சிட்டிக்கும் இன்னொரு சிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சிட்டிஸ். ஸோ இதோட மெஷரிங் யூனிட்டும் நம்ம எதில் பண்ண போகிறோம், மீட்டரில் தான் பண்ண போகிறோம். பட் மல்டிபிள் வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர். நம்ம மில்லி மீட்டரில் அளந்துட்டு இருக்க முடியாது, ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் ஜாஸ்தி போயிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து எதில் அளப்போம், கிலோமீட்டரில் தான் மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ். ஸோ ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா மாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் இன் டேபிள். ஃபோர்த்து பிக்சர் மாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் இன் டேபிள். மாஸ்னாலே நம்மளோட பேஸ் யூனிட் வந்து கிலோகிராம். ஸோ இதோட மல்டிபிள் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் கிராம், ஓகேங்களா. ஏன்னா கிலோ கணக்கில் கிராம், இது ட்ரை ஃப்ரூட்ஸ் முந்திரி பருப்புலாம் எப்படி வாங்குவோம், 500 கிராம் 100 கிராம் அந்த மாதிரி வாங்குவோம். ஸோ கிராமில் தான் நம்ம இது பண்ணுவோம், மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் பிக்சர் இஸ் த ஆர்னமெண்ட்ஸ். ஜுவல்ஸ் இருக்கு இல்லையா, அது மாஸ் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ். ஸோ இதோட மெஷரிங் யூனிட் மாஸ்னாலே நம்மளுக்கு மெஷரிங் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் யூனிட் கிலோகிராம் தான். நம்ம மல்டிபிள் சப் மல்டிபிள்ஸ் எதில் பண்ணுவோம், மில்லி கிராம்ஸில் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் அ மைன்யூட் திங். 500 மில்லி 100 மில்லி அந்த மாதிரி பண்ணுவோம். இட்ஸ் மில்லி கிராமில் தான் இதுவாகும். நெக்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரன்னிங் ரேஸ், இட்ஸ் அ ஈவெண்ட். ஸோ ஆக்டிவிட்டி வந்து டைம் டேக்கன் டு ஃபினிஷ் 100 மீட்டர் ரேஸ். ஸோ 100 மீட்டர் ரேஸில் அதை வந்து கணக்கு பண்ண சொல்கிறாங்க, மெஷர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ மெஷரிங் யூனிட் வந்து செகண்ட்ஸு. பட் மல்டிபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிட்ஸில். ஏன்னா ஒரு ரேஸ் முடிக்க 1 நிமிஷம் 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மினிட்ஸில் தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஓகே, டேக் பேஜ் நம்பர் 6. கரெக்டிவ் மெஷர்ஸ் ஃபார் மெஷர்மெண்ட். Measurement has to be accurate and the approach has to be correct always. In our day-to-day life, approximation may not have much impact, but it has a large impact in scientific calculations. அதாவது மெஷர்மெண்ட் எப்போதுமே எப்படி இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும். அதே மாதிரி அந்த மெஷர் பண்ணுற அப்ரோச்சும் இட் ஷுட் பி கரெக்ட், எப்போதுமே கரெக்டாக இருக்கணும். இப்போ டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப அக்யூரேசியாக நம்ம வந்து பார்க்க மாட்டோம். இப்போ சமையல் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், கொஞ்சம் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் 1 ஸ்பூன், அப்புறம் உப்பு எடுத்து வந்து கையில் தான் நம்ம போடுவோம். அம்மா வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பேலன்ஸ் வச்சுட்டு 5 கிராம்ஸ் போடுங்க 10 கிராம்ஸ் போடுங்கன்ட்டு அளந்து போட்டுட்ருக்க மாட்டாங்க. ஸோ அப்ராக்சிமேஷனாக நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் பண்ணுறோம். பட் சயின்டிஃபிக் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ராக்சிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா இட் இம்பேக்ட் லார்ஜ் திங். ஸோ அங்கே வந்து அக்யூரேசி ரொம்ப தேவை. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கூட இட் டூ த மச் இம்பேக்ட் இன் ரிசல்ட். ஃபார் த எக்ஸாம்பிள் லாக் அண்ட் கீ, இப்போ கீ வந்து தயாரிக்கிறப்போ 1 மில்லிமீட்டர் கூட போயிடுச்சுன்னா அந்த லாக்கை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஓப்பன் பண்ண முடியாது. So for example, if the curvature of key, lock and key is changed even by 1 millimeter, the lock could not be open. So measurements have to be accurate in scientific calculations. So scientific-ஆ நம்ம calculate பண்ணுறப்ப நம்மளோட மெஷர்மெண்ட் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். அதே மாதிரி will look some common mistakes that occur while using a scale. ஸோ ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுறப்ப நம்ம என்னென்ன காமன் மிஸ்டேக் பண்ணுவோன்றதை வில் சி ஒன் பை ஒன்.
first thing, to measure the length of a pin, you have to place the head of the pin in 0 reading of the scale. So the head of the pin has to be coincide with 0 of the scale. 0 இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் கரெக்டாக ஹெட்டை வந்து நம்ம பிளேஸ் பண்ணோம். அதை விட்டுட்டு அந்த எட்ஜ் ஆஃப் த ஸ்கேலில் நம்ம வச்சோம்னா ரீடிங் டோட்டலாக மாறும். அதே மாதிரி கவுண்ட் த நம்பர் ஆஃப் அ சென்டிமீட்டர் அண்ட் ஃப்ரம் தேர் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஃபைனர் டிவிஷன்ஸ். அதாவது கவுண்ட் பண்ணுறப்ப 0லேருந்து நிறைய மில்லிமீட்டர்ஸோட ரீடிங்கும் இருக்கும், சென்டிமீட்டர்ஸோட ரீடிங்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பின்னோட லென்த்து வந்து 2 சென்டிமீட்டர் அண்ட் 6 மில்லிமீட்டர் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே மில்லிமீட்டர் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10, 20, அப்புறம் 26 மில்லிமீட்டர் அந்த மாதிரி வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பெரிய அந்த யூனிட்ஸை கால்குலேட் பண்ணிட்டு, அதாவது சென்டிமீட்டரை கவுண்ட் பண்ணிவிட்டு மிச்சத்துக்கு நம்ம millimeter போட்டோம்னா we can write it easily. So in the above example, the length of pin is 2 cm and 6 mm. Next, write the correct submultiple completely. அதாவது சப்மல்டிபிள் இப்போ 2 சென்டிமீட்டர்ஸில் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம்னா 2 சென்டிமீட்டர். இப்போ கீழே இருக்க பிக்சர் அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 2.2ல் கரெக்டாக முடியுது இல்லையா. ஸோ 2 அந்த 2 மில்லிமீட்டர்ஸை கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணணும். 2 சென்டிமீட்டரோட முடிச்சிடக்கூடாது. 2 சென்டிமீட்டர். 0.2ன்றது இட்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் அ மில்லிமீட்டர். ஸோ 2.2 சென்டிமீட்டர் நம்ம கரெக்டாக எழுதணும். ஆல்வேஸ் கீப் த ஆப்ஜெக்ட் பேரலல் டு த ஸ்கேல். எப்போதுமே நம்ம மெஷர் பண்ணுறப்ப ஸ்கேலோட ரீடிங்ஸ்க்கு ஆப்ஜெக்ட் பேரலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் வந்து இட் ஷுட் பி கோயின்சைட் வித் 0. ஸ்டார்ட் த மெஷர்மெண்ட் ஃப்ரம் 0 ஆஃப் த ஸ்கேல். நவ் ஒரு ஆக்டிவிட்டி பார்ப்போம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் அ கர்வ்ட் லைன், வாட் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் நீடட். இப்போ அதுக்கு என்னன்றதை பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட எய்ம் வந்து டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கர்வ் லைன் யூஸிங் அ ஸ்ட்ரிங். ஏன்னா கர்வாக இருக்கிறப்ப நம்ம ஸ்கேல் எப்படி இருக்கும், ரிஜிடாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம வளைச்சி நிலச்சி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கர்வ் லைனை மெஷர் பண்ணோம்னா வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்ட்ரிங் வி கேன் மெஷர் இட். அது எப்படின்றத பார்க்கலாம். ஃபார் திஸ் வி நீட் த மெட்டீரியல்ஸ் லைக் மீட்டர் ஸ்கேல், மெஷரிங் டேப், அ ஸ்ட்ரிங் அண்ட் அ ஸ்கெட்ச் பென். ஒரு ஸ்கேல் தேவை, மெஷர் அளக்கிறதுக்கு ஒரு மெஷரிங் டேப் தேவை, ஸ்ட்ரிங்குனா நூல் தேவை, ஸ்கெட்ச் பென் இது வந்து மார்க் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இப்போ என்ன மெத்தட்ன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூ ட்ரா அ கர்வ் லைன். ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் ஏபி பாயிண்ட் வச்சுக்கோங்க, ஒரு கர்வ் லைன் வரைஞ்சிருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஸ்ட்ரிங் எடுத்துட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணிடுங்க. Now you bit by bit you just measure the curve line. Place a string along the curve line. Make sure that the string covers every bit of the curve line. So என்ன பண்ணும், அந்த ஸ்ட்ரிங் எடுத்துட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏல வச்சுட்டு பிட் பை பிட் நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணிகிட்டே வாங்க அப் டு பி. Now இப்போ இந்த முடிகிற இடத்துல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் அந்த எண்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்போவே நம்ம மார்க் பண்ணியாச்சு ஸ்ட்ரிங்கில். ஏலேருந்து இப்போ பிட் பை பிட்டாக நம்ம மெஷர் பண்ணிட்டு வரோம். பியில் முடித்த உடனே அந்த டைமில் கரெக்டாக மார்க்கர் வச்சு அந்த ஸ்ட்ரிங்கில் மார்க் பண்ணிடுங்க. நவ் யூல் பி ஹேவிங் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் இன் த ஸ்ட்ரிங். இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்ட்ரிங்கை வந்து மீட்டர் ஸ்கேலில் கரெக்டாக 0 பாயிண்டில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சுட்டு நீங்கள் மெஷர் பண்ணுங்கள். யூ வில் பி கெட்டிங் த மெஷர்மெண்ட் ஆஃப் அ curved object. This will give you the length of a curved line. Likewise, you try to measure the length of a banana. So banana க்கு என்ன பண்ணும், சேம் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்க. You just keep a point, starting point வச்சுக்கோங்க. Start from the top of the banana. Likewise, bit by bit அப்படியே நீங்கள் ஸ்ட்ரிங்கை வச்சு பனானா வளர்ந்துட்டு at the end of the banana you will mark a point in the string. இப்போ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்ட் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நீங்கள் மீட்டர் ஸ்கேலில் வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா you'll be getting the length of the banana. Page number 6. Parallax error. Parallax is a displacement or difference in the apparent position of an object viewed along two different lines of sight. அதாவது பேரலாக்ஸ்னா இடம் மாற்று பிழை அப்படின்னுவாங்க.
அதாவது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம 90 டிகிரி நேராக நின்று பார்த்தோம்னா அந்த ஆப்ஜெக்டோட கரெக்டான வியூ நம்மளுக்கு தெரியும். மெஷர்மெண்ட், இதுதான் மெஷர்மெண்ட். கொஞ்சம் நீங்கள் ஸ்லைட்டாக ரைட் சைடில் நகர்ந்து நின்று அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கனாலும், அதே மாதிரி லெஃப்ட் சைடில் நகர்ந்து நின்று அந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் அந்த ஆப்ஜெக்டோட மெஷர்மெண்ட் கண்டிப்பாக வேரி ஆகும். இதுதான் அப்பரண்ட் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, வியூடு அலாங் டூ டிஃப்ரெண்ட் லைன்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப நம்மளோட பொசிஷன் ஆஃப் ஐயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கரெக்ட் பொசிஷன் ஆஃப் த ஐ இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டேக்கிங் மெஷர்மெண்ட். ஸோ எப்படி நம்மளோட ஐ பொசிஷன் இருக்கணும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும். அதாவது கரெக்டாக 90 டிகிரி ரைட் ஆங்கிளில் இருக்கணும். அக்யூட்டாவோ இல்லை அப்யூஸ் ஆங்கிளாவோ இருக்கக்கூடாது. ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு கரெக்டாக பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா தான் நம்ம அந்த ஆப்ஜெக்டோட மெஷர்மெண்ட்டை கரெக்டாக நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியும். ஃபார் திஸ் யூ ஜஸ்ட் see this diagram that பேஜ் நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா 3 persons are there. அந்த பென்சில் அந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் ஆக்சுவலி ஆப்ஜெக்ட். ஸோ இந்த above representation to avoid parallax error reading from B will be correct. ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கரெக்டாக பர்பண்டிகுலராக அந்த பர்சன், அந்த கேர்ள் தான் இருக்காங்க, பி. ஸோ அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டு நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணலாம். வேறஸ் ஏ பொசிஷனும் சி பொசிஷனும் இட் வில் பி டிஃப்ரெண்ட். அந்த ஆப்ஜெக்டோட கரெக்டான மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்காது. இட் வில் பி எரேனியஸ். எரேனியஸ்னால் உங்களுக்கு தப்பானாதான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆக்டிவிட்டி 3, மெஷரிங் த லென்த் ஆஃப் அ கர்வ்ட் லைன் யூஸிங் எ டிவைடர். ஸோ நம்ம ஆல்ரெடி ஆக்டிவிட்டி ஒன்று பார்த்தோம், மெஷரிங் த கர்வ் லைன் யூஸிங் எ ஸ்ட்ரிங் பார்த்தோம் இல்லையா. இது வந்து யூஸிங் எ டிவைடர். நம்ம காம்பஸில் டிவைடர் இருக்குல்ல, அதை வச்சு எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபார் திஸ் we need a paper. With a pencil you just draw the line, curve line AB on a piece of paper. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, separate the legs of the divider by 0.5 centimeter or 1 centimeter using a ruler. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ரூலர் எடுத்துக்கோங்க, ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதில் அந்த டிவைடரை ஃபஸ்ட்டு 0 மார்க்கிங்கில் வச்சு 0.5 சென்டிமீட்டரோ அப்படி இல்லைன்னா 1 சென்டிமீட்டரோ, ரெண்டு மெஷர்மெண்ட்டில் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு யூ ஜஸ்ட் பிளேஸ் இட் ஆன் த கர்வ் லைன் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 end. ஸோ இப்போ அந்த கர்வ் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த ஸ்டார்டிங் எண்டில் கரெக்டாக அந்த டிவைடரோட ஒரு லெக்கை வச்சுக்கோங்க. அடுத்த லெக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 சென்டிமீட்டர் இருக்குன்னா அடுத்த லெக் உங்களுக்கு மார்க் ஆகிருக்கும். இப்போ அந்த லெக்கை ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சுட்டு இதை லெக்கை நீங்கள் அடுத்த பாயிண்ட்டுக்கு கொண்டுட்டு போங்க. இப்படியே நீங்கள் மாற்றி 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 நீங்கள் அந்த லைன் ஃபுல்லாக செக்மெண்ட்டாக பிரிச்சுட்டு போயிட்டு ஃபைனலி உங்களுக்கு எங்கே முடியுதோ அந்த எண்டுக்கு விட்டுருங்க. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்த ஒரு லைனை நம்ம எத்தனை தடவை அந்த டிவைடரில் கட் பண்ணி போனோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெக்கு ஏ லெக்னு வச்சுக்கோங்களேன். ஏ லெக்கு ஏ பாயிண்ட்டு பியில் முடியுது. திரும்பி பியிலேருந்து அந்த ஏவை வச்சுட்டு எடுத்தோம்னா அடுத்த செக்மெண்ட், திரும்பி அந்த பாயிண்ட்லேருந்து இப்போ ஏபிசிடி அப்படி போய்கிட்டே இருக்கும் கடைசி வரை அந்த எண்டு பாயிண்ட்டுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 செக்மெண்ட் வந்துச்சுன்னா, இப்போ உங்களோட அந்த லென்த் ஆஃப் த லைன் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் செக்மெண்ட் இன்டு லென்த் ஆஃப் ஈச் செக்மெண்ட். இப்போ நான் வந்து ஒரு செக்மெண்ட்டோட மெஷர்மெண்ட் 1 சென்டிமீட்டர் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 10 செக்மெண்ட் இருக்குன்னா, ஸோ 10 இன்ட்டு அந்த லென்த் ஆஃப் ஈச் செக்மெண்ட், ஸோ 10 இன்ட்டு 1, ஸோ 10 சென்டிமீட்டர் ப்ளஸ் ஒரு லெஃப்ட் ஓவர் கடைசியில் விட்டுருக்கும், முழுசாக முடிஞ்சதுன்னா ஓகே. இன்கேஸ் 0.6 மில்லிமீட்டர் இருந்துச்சுன்னா 10 ப்ளஸ் 0.6 மில்லிமீட்டர்னா அப்போ 10.6 சென்டிமீட்டர் தான் அந்த கர்வ் லைனோட டிஸ்டன்ஸ். ஓகே சில்ட்ரன்ஸ், so far we have studied what is SI unit and what's the need of SI unit, and then we saw about prefix, multiples and submultiples of SI units. Then we saw about corrective measures for measurement, how to measure the length of a pin, and then we saw
parallax error, and how to find the length of a curve using a string and using a divider we saw. In next session, we'll see about mass. Thank you, children.